ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியா முனி சேனல். இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6:30 ஆகுது. 6:50. நம்ம வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் வாட்ச் எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்குக்கு போகணும் இல்லையா. நம்ம 10 நிமிஷம் முன்ன பின்னாலும் கண்டிப்பாக கரெக்டாக ஒரு டயத்துக்கு ஒர்க்குக்கு போனதுக்கோசரம் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்போம். பிரியா மேடம் பார்த்திங்கன்னா இன்னும் எந்திரிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு நேற்றே வந்து வயிற்று வலி, அதனால் அவங்க படுத்துட்டாங்க. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நானும் எழுப்பலை. சரி ரொம்ப முடியல நைட்டே சொன்னாலா, அதனால் நான் எழுப்பேன். பாருங்கள், அம்மாவும் பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா. வாங்க, அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். வீடு பார்த்திங்கன்னா கசன்னு கிடக்குது. அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் தாய் மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அம்மாவும் இல்லை, நானும் பிரியா பாப்பா தான். வேலைக்கு வேறு கிளம்பணும், பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும். எல்லா வேலையும் போட்ட வாக்கில் இருக்குது. வீடு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நைட்டு தான் வந்தம்மா ஒர்க்குக்கு போயிட்டு. பிரியானால் முடியாதனால ஒன்றுமே செய்யலை. எல்லாம் அப்படி எப்படி அங்கே பாருங்கள், கச்சன்னு கிடக்குது. துணி பார்த்திங்கன்னா, துணி ஒரு பக்கெட் துவைக்கிறதுக்கு இருக்குது. இந்த ரூம் பாருங்கள், துவைச்ச துணி மடிக்காமல். வேலைக்கு போயிட்டோம்னாவே டயர்ட் ஆகிடும். 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் இந்த வீடியோ வச்சு நான் எந்திரிச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சு தண்ணி சுட்டுது பாருங்கள். இப்போ தான் கழுவி வச்சு பாத்திரம் கழுவிட்டேன். சாப்பாடு மட்டும் வைக்க சொன்னாங்க பிரியாவை. என்ன வைக்கிறீங்க, சாப்பாடு மட்டும் வச்சு வெங்காயம் கட் பண்ணி வைங்க, நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் பிரியாவை சொல்லியிருக்கிறேன். சரி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க. அடுத்து வாங்க, துணியை துவைக்கணும். பாத்திரம் கழுவி சாப்பாடு வச்சிட்டேன். துணி ஒரு மூளை கிடக்குது, அதனால் வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைச்சிருவோம். ஓகே, அடுத்தடுத்து என்ன பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக ரொட்டீனில் பார்த்துருவோம். ஓகேங்களா. நான் இருக்கிற துணியில் பாதியாக பிரித்து பாதி துணியை அந்த மிஷினில் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த துணியை வந்து கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டெல்லாம் கூட்டி விடணும். பாப்பா ட்ரெஸ் இங்கே ஒன்று இருக்கா, பாப்பா ட்ரெஸ் இங்கே ஒன்று வச்சுட்டேன். வாங்க, அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, தண்ணி காய வச்சுருக்குது. பாப்பா எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு குளிக்க வைக்க முடியும். துணி வந்து ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிருச்சு. நான் அதை எடுத்துட வேண்டியதான். எடுத்து அதை அலாசத்துக்கு வச்சுட்டு அடுத்த ரவுண்டு போட்டு விட்டுறலாம். வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வேறு போயிடுச்சு. வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாங்கள் 2 பேர் வேலைக்கு கிளம்பணும். பாப்பா. ஓகேங்க, அடுத்து என்ன வேலைன்னு பார்க்கலாம். பிரியம்மா, நீ 7:30 ஆச்சுமா. பாப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு கூட நீ படுத்துக்க. வேலைக்கு வரலைனாலும் பரவாயில்ல. முடியலைங்கிற அப்புறம் எதுக்கு வரேன்ட்டு கிடக்கிறேன். சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுமா சார், நான் பார்த்துட்டு நான் கிளம்புறேன். பாப்பாவுக்கு தண்ணி வச்சுட்டு அவளும் குளிக்கணும்ல. டீயெல்லாம் வச்சு கொடுத்துட்டுங்க. டீ குடிச்சிட்டு தான் படுத்துக்கிட்டாங்க. முடியலன்னு சொல்லி 1/2 டம்ளர் டீயை குடிச்சிட்டு தான் படுத்தாங்க. இருந்துட்டு வா சரிங்க, அவங்க எந்திரிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, அவங்களால ரொம்ப முடியல. இருந்தாலும் வேலைக்கு வரேன்ட்டு கிடக்குறேன். நான் வேண்டாங்கிறேன், என்ன சொல்லணும்னு தெரியல. துணியை போட்டாச்சு. இந்த ஒரு ரவுண்டு துணி எடுத்தாச்சு. நான் ரவுண்டு போட்டிருக்குது. செல்லு நானே கையில் பிடிச்சிருக்கணும். இப்போ 2 பேர் இருந்தோம்னா அப்போ எடுத்துகிட்டு இருப்பேன். நான் செய்வேன், இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து அவசியமாக ரொட்டீன் இருக்கேன். நானே கையில் வச்சுட்டு எல்லா வேலையும் காமிக்க முடியறதில்ல. இதை வச்சுட்டு அடுத்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, துணியை அலசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சுட்டாச்சு. சாப்பாடு தாளிக்கிறதா, அதனால் தாளிச்சு விட்டுருவா. ஓகே, நான் துணி அலசுற வேலையை பார்க்குறேன். குட் மார்னிங். நான் எந்திரிச்சிட்டேன். ஏப்பா, நாளைக்கு நான் செஞ்சுருக்குவேன்ல, அதை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை வீட்டில் துணி வச்சு உட்காந்துருக்கியா? நீ தானே செய்யணும். இருக்கிறத கையில் அலசி மட்டும் வேணும். நான் என்ன சொன்னேன், சாப்பாடு மட்டும் வச்சு விட்ருங்க, நான் எந்திரிச்சு தாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இருக்கு. காலையில் நேரமே எந்திரிச்சு துவைச்சிருப்பேன்ல. என்ன அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாத்தையும் அலசி போட்டு துணி மட்டும் தான் உள்ள, வேற துணி மட்டும் தான் போட்டு. விலைக்கலையிட்டீங்களா? சாப்பாடு வச்சுட்டா
என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்? புளி சாப்பாடு. புளி சாப்பாடா? பரவாயில்லையாப்பா இத்தலி? ம், பரவாயில்லைனாலும் அப்புறம் செஞ்சுதான் ஆகணும். சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு நான் தான் சொன்னேன், சாப்பாடு செஞ்சுட்டு குளிச்சுட்டு நீ போய் படு. அப்போ நான் பாப்பா கூட ஸ்கூலில் விட்டு அப்புறம் நான் வேலைக்கு போய்க்கேன்னு சொன்னேன். நானும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் எந்திரிக்கிறதுக்கு மணி பாரு, மணி 7:45 போகுது இப்போ. நானும் என்ன 8:30 தானே குளிக்கிறதுக்கு போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வரேன். சரி சரி, நான் இருக்கிற துணி மட்டும் ட்ரையரில் போடுறேன். ஆ, ட்ரையரில் போட்டு விட்டு நான் அதுக்குள்ளே சாப்பாடு தாளிச்சு விட்டு பாலாத்தி பாப்பாவை எடுக்கிறேன். ஆ சரி. துணியை ட்ரையரில் போடணுங்க. இருக்கிற துணியெல்லாம் போட்டாச்சு. வீட்டை கூட்டி தொடச்சி விட்டு போயிடலாம். வெள்ளிக்கிழமை இல்லை, போகிற வழியில் கோயில் ஏதாவது இருந்து சாமி கூட்டு அப்படியே கம்பெனிக்கு போயிடும். ஏங்க வாஷிங் மிஷினை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? ட்ரையரில் போடல, கல் பிரச்சனை குதிக்குது பொட்டுன்னு கீழே வந்துச்சு. என்ன நம்மளுக்கு வீடு மாறினதும் சரி, இந்த வாஷிங் மிஷினோட பிரச்சனையும் சரி எப்பவும் தீராது. இதில் வேற ட்ரையரில் போட்டால் 2 துணி போட்டு ட்ரை பண்ணால் மட்டும்தான் ட்ரை ஆகுது. 4 துணி போட்டால் கிடு பிறந்த குழந்தையோட தலையாட்டம் ஆடுது. துணியெல்லாம் துவைச்சிட்டாங்க, ட்ரையரில் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் எந்திரிச்சிருக்கேன். நான்லாம் எந்திரிச்சதே இன்னைக்கு பெரிய விஷயம்தான். புளியை வந்து இப்போ தான் ஊற்றினேன். நல்லா சுண்டணும். சுண்டினதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கிளறிட்டு பாப்பா எழுப்பிவிடவா? காஞ்சிடுச்சு தங்கம். பால் வந்து பார்த்திங்கன்னா டீ எடுத்துகிட்டு வரையில் பால் எடுத்துகிட்டு வந்துட்டார். பாப்பா எந்திரிக்கலை, அதனால் அது அப்படியே இருக்குது. திருப்பி போய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எழுப்பணும் அப்படின்னா எந்திரிச்சிடுவா. சாப்பாடு டைம் வரும்போது காஞ்சிருமா? துணி உள்ளே காயப்படலாமா? அதுக்கே எனக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி தைக்கும் போது சண்டை வரும். ஏன் அப்படின்னா, நான் வீட்டுக்கு மழை வந்து திடீர்னு வந்துடும். நம்ம வந்து சாப்பிட்றக்கு ஒரு முன்ன பின்ன லேட்டாக வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிலஞ்சிரும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து கை கட்டி விட்ருக்கேன். இந்த எஜ்ஜிலேருந்து இந்த வரைக்கும், இதுலேருந்து இந்த வரைக்கும் கட்டி விட்ருக்கேன். இதில் போட்டது போக இந்த ஜன்னல் கம்பியிலலாம் போட்டு விட்ருவேன். இந்த சைடு ஜன்னல் கம்பி, இந்த சைடு ஜன்னல் கம்பி, இந்த நம்ம ஸ்டாண்டு, இந்த இது மேலே இதே குப்புற கவுத்தி இது மேலேயும் போட்டு விட்ருவேன். சேரில், கட்டல் மேலே எல்லா பக்கம் போட்டு விட்ருவேன். இங்கே 2 கை கட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே எல்லா பக்கம் போட்டு விட்ருவேன். போட்டு விட்டதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவோம். எதுக்கு நீ உள்ளே காய போட்டேன்னு இவர் கேட்க, நான் அப்படி தான் காய போடுவேன் அப்படின்னு நான் சொல்ல. டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 8:25. இது வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட் தான் நம்ம வாட்ச்சு. 8:15 ஆயிடுச்சு. துணியெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் மடித்து வச்சுட்டேன். துணியெல்லாம் மடித்து ஓரமாக வச்சுருக்குது. மேடம் வந்து சமைச்சிட்டு வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்பண்ண பாப்பாவும் நானும் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு கிளம்பணும். ஃப்ரீயாகவும் குளிக்கணும் இல்லையா, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஓகே, பாப்பா குளிச்சுட்டட்டும். ஒருத்தங்க வர்றேப்பா. ஓகேவா? மேலே மட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே சுத்தமே இருக்காது. எங்கள் வீட்டில் மட்டும் இப்படித்தானா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படித்தானா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து இங்கே நகர்த்தி வைக்கணும். இங்கே இருக்குது. எங்கள் அத்தை பீரோக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. ஸ்டாண்டு, பாப்பாவோட பேகு எல்லாம் இங்கே மேலே தான் கிடக்கும். ஒன்றுமே உருப்படியாக கீழே இருக்காது. என்ன தான் கீழே எடுத்து வச்சாலும் எங்கள் அத்தை திருப்பி இது எல்லாத்தையும் தூக்கி மேலே தான் வைப்பாங்க. படுக்கும்போது தூக்கி கீழே எறிஞ்சிருவாங்க. படுத்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் தூக்கி மேலே வச்சுருவாங்க. நேற்று நந்தினிக்கா வாங்கி கொடுத்ததா, நெத்தை வாங்கி கொடுத்ததா, அதெல்லாம் நீ போயிட்டு வந்து சாப்பிடு. நாளைக்கு போவோம்ல, அப்போ சாப்பிடு. மாமா பாப்பா குளிக்க வச்சா. ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் சாமி. டைம் ஆச்சு. எங்க அவ்வளோதான், கிளம்பிட்டாங்க மேடம். நேரம் இல்லை. ஜனகன மனகதி நாயக ஜெய். சாப்பாடு வேண்டாமா? அப்புறம் சரி, இப்ப காலையில சாப்பிடுறா. ஐயோ தப்பு, சாப்பிடாம போனா வயிற்றுல புண்ணு வந்துடும்.
தங்கம் ஒரு நாள் சாப்பிடனாலும் வகுத்துல புண்ணு வந்து தங்கம். பார்த்தீங்களா இந்த பிள்ளை இப்படி தாங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க மிஸ். இப்போ பார்த்தீங்களா உங்கள் சஸ்மிதா வந்து வீட்டில் இப்படி தான் பண்ணுறா. நீ ஆடிட்டு இருந்து. ஆமாம். ஒரு போட்டு வைக்கிறது. ஏய் குதிக்காத. மணி 9. நீங்கள் குளிச்சாதான் நான் குளிக்க முடியும். ஓடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு வரக்குள்ள நான் இதை காய போட்டு வந்துடுறேன். பூ அதில் இருக்கும் பாருங்க மல்லிகைப்பூ. அதை வச்சு என்னது அது வாடி போய் கிடக்குது. புளியம்பூ வாட்ட. ஏய் போகும்போது தருவேன்னு சொல்கிறேன்ல. பாதி பிச்சு தர வெய்யி மிஸ். இங்கே பார்த்தீங்களாங்க மிஸ், இவ இப்படி தாங்க மிஸ் பண்ணுறா. பெரிய பெரிய சாக்லேட் வாங்கி நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணாமல் தூங்குறாங்க மிஸ். இப்படி தாங்க மிஸ் குதிக்கிறா வீட்டில். அப்பா எடுத்துறேன்னா அப்பா சொன்னால் செய்வேன் இல்லையா மிஸ். இவர் வாடின பூ வச்சு விட மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஃப்ரீயாக போகுது. மண்டே என்ன எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அது தலை குளிச்சுட்டு வண்டியில் கொண்ட முடி அப்படியே நின்றுக்குச்சு. நானும் அமுத்தி பார்த்து அமுத்த மாட்டேங்குது. அதனால் நானும் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு டெய்லி தலை குளிச்ச தலை வலி வந்துடும் எனக்கு. அதனால் நான் விட்டுட்டு அப்படியே போகும் வேலைக்கு. நான் போய் பாப்பா விட்டுறதுக்குள்ளே ஃப்ரீயாக ரெடி ஆகிடுவேன். ஃப்ரீயாக பார்த்து துணி காய போட போயிருக்கிறேன். வந்தோடனே நான் வர்றதுக்குள்ளே அவர் ரெடி ஆகிடுவேன். 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். ஓகேங்களா? சாப்பாடெல்லாம் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா பக்கத்தில் தான் கம்பெனி. சாப்பாடெல்லாம் கொண்டு போக மாட்டேன். மதியானம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரீயாக வந்துட்டு நான் போய் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? பாய். ஃப்ரீயாக பார்த்தா துணியை காய போட்டு வந்தாச்சு. நான் பாப்பாவுக்கு டப்பா போட்டு கொடுத்துருக்குறான். இன்னும் ஃப்ரூட்ஸா பாப்பாவுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் கழுவவே இல்லை. பேக்லேயே வச்சுட்டேன். நானும் கவனிக்கல. இது கழுவுட சேர்ந்துருச்சா? சரி மனிதே வந்து கழுவிக்கலாமா சாப்பாடு டயத்தில்? சரி நாங்கள் சாப்பாடு போட்டு போது நாங்கள் கிளம்பி நான் குளிச்சுடக்குள்ள நீ ரெடி ஆகிடு. சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள. சரி அவள் சாப்பிட்டா? வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் போடு கீழே காமிங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு புளி சாப்பாடு, அதோட ஆப்பிள் 6 ஆப்பிள் கொண்டு போவாள். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு 6 ஆப்பிள் கொண்டு போவாங்க. பிரியா கிடைக்க முடியல, அதனால அவ்வளோதான் முடியும். எங்களுக்கும் அதே தான். நமக்கு லெமன் சாப்பாடு தானே. எனக்கு இல்லை லெமன் சாப்பாடு எனக்கு புளி சாப்பாடு தானே. ஓகே சரி கட் பண்ண பாப்பாவுக்கு பார்க்க. பாய் டாடா. பாய் பாரு. தண்ணி குடி. வரக்குள்ளே செல்லை சார்ஜர் போட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு. அங்கே கம்பெனிலேருந்து ஒரு டைம் கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா பீஸ் அர்ஜென்ட்டு கால் பண்ணிட்டாங்க கிளம்பலாம். ரெடி ஆகிட்டே இல்லையாம்மா? டைம் ஆகுது. இல்லை முடியலைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருந்துக்க கம்முன்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி டக்குன்னு கிளம்பி போகலாம். லேட் ஆகுது பாரு. மணி 9 காலம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் எச்சே ஆயிடுச்சு. போகலாம். நீங்கள் அந்த கொஞ்சம் சாப்பாடு கூட சாப்பிடுங்க கிளம்பலாம். நான் பாப்பா கூட கொஞ்சம் சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? சரி எந்திரி கிளம்பலாம். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஓடி சாப்பிட்ணுங்க. பிரியா என்ன சாப்பிடலேட்டு இருக்குது. சாப்பிட்டு கிளம்பிடுவோம். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. சும்மா சாப்பிட்டுட்ருக்கியா? என்ன கூலா? சரி சீக்கிரம் டைம் ஆச்சு. கூட ஒரு டம்ளர் எடுத்துக்க வேணா. நான் மறுபடியும் பசுதுண்ணா கேட்டா போல ஊற்றி எடுத்துக்கோ. சரி கிளம்பிடலாம். போதுமா? ஏன்? குடிடி. யாரு போட்டதில் அவர் காட்டம்லாம் கூட குடிக்கலடி. வெறும் வயிற்றுல எப்படி ஒரு குடிச்சிட்டு வரல. வீட்லையாவது நான் போகிற வேலைக்கு. சரி மக்களே, நாங்கள் வேலைக்கு கிளம்பிட்டோம். மதியானம் பட்டாயத்தில் வர்றோம். பாய். எங்கே கிளம்பிட்டோம்? வேலைக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து 10 மணி ஆயிடுது. 9:45. அந்தானே 4 தடவை கூப்பிட்டாரு. இப்போ சொல்கிறேன், கம்பெனிக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு டைம் வந்து சாப்பிட போகும்போது வீடியோ எடுக்கிறோம். அப்புறம் நைட்டு நம்ம பேசலாம். ஏமாம்மா? ஓகே பாய். டீ கடைக்கு வந்தாச்சு. எனக்கு முட்டை பப்ஸு, மாமாவுக்கு ஒரு டீ. எனக்கு டீ வேண்டான்ட்டேன். நாங்கள் டீ குடிக்கலாம் எல்லாரும். சாப்பாடு டயத்துக்கு வந்துருக்குறோம். சாப்பிட்டு சீக்கிரமே கிளம்பணும். முதல்ல சாப்பிடலாமா?
சரி வாங்க சாப்பிட்லாம், ஓகேவா? நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். புளி சாப்பாடு காலையில் செஞ்சது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ். நாங்கள் சாப்பிட்லாம், சாப்பிட்டு கிளம்பலாம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பாப்பாவை நாங்கள் தான் போய் கூப்பிட்டு வரணும். அத்தை வேறு வீட்டில் இல்லை. சரி சாப்பிட்லாம். டைம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் தான். இதுக்கு தானே காலையில் இருன்னு சொன்னேன். சரி வா, போயிட்டு 4 மணிக்கு நீ எப்படி வந்து தான் ஆகணும். ஏன்னா பாப்பாவுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நான் கூட்டிகிட்டு இருந்தாலும் அம்மா வீட்டில் இல்லை. அவர் கேட்பார் பிரியா, உன்னை நம்பி வேறு எந்த டைத்தில் இன்றைக்கி வரல. வா போல வா. டைம் வேறு ஆயிடுச்சு. ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. தூங்குறேன்னு தான் நான் விட்டுட்டு முடியலன்னு சொல்லவும் தான் போயிட்டு வந்துடவா. 3 மணிக்கு 4 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். வா, பாப்பா ஸ்கூல் விடும்போது வந்து வீட்டில் இருந்துக்குவா. பாவம் பிரியா. ஷாலுங்க செப்பலமா தூக்கம் விடல. சரி கிளம்பு போலாம். ஏய் இப்போயே லேட்டு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் டீ டைம் வந்துடும், குடிச்சிக்கலாவா? எதனால் அப்படின்னா அத்தை வந்து இல்லைங்களா, அத்தை வந்து ஊரில் இருக்காங்க. அதனால் வந்து மாமா என்னை வீட்டில் விட்டுட்டு பாப்பா வந்து கூட போயிருக்காரு. இன்றைக்கி வந்து வீட்டில் தான் இருப்போம். நாளைக்கு வந்து நம்ம வெளியே போக போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போகிறோம். ஒரு இதாகிடுச்சு, டெத் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒட்டச்சத்திரம் வரைக்கும் போகணும். இன்றைக்கி வந்து 5 வந்துட்டேன். நான் இப்போ வந்தாச்சு. ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பாப்பா வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். மாமா வந்து பாப்பா கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? வந்துட்டாங்க குட்டி குஞ்சானே, குட்டி குஞ்சானே. எங்கே வந்தீங்க? வீட்டுக்கு வந்தியா? சரி ட்ரெஸ் மாற்றுமா. பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆச்சு. 4:30 சாரி, பாப்பா இப்போ தான் வந்தா. வந்து பார்த்திங்கன்னா மதியம் வரையிலே வந்து கேக் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு. அவங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. மாமா டிவிங்கப்பா. எனக்கு இன்றைக்கி சரியான டயர்டு. இதில் வேறு நாளைக்கு வந்து நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா என்ன பண்ணுற? இது இருக்கிற ஒரு சொட்டு துணி இருக்குங்க, நானும் கையோட மாற்றி துவைக்கப்பேன். முதல்ல துவைச்ச துணி எடுத்துகிட்டு வாடி. காலையில் காயப்பட நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் தெரியுமா, துணி எடுத்துகிட்டு வான்னு. போ, முதல்ல போட்ட துணி எடுத்துகிட்டு வா போ. ஆமாம், அங்கே பாத்திரமெல்லாம் விலைக்கு வைக்கணும். நாளைக்கு உடம்பு போகிறனால இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடணும். என் வெள்ளிக்கிழமை வேறு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு விளக்கு கூட போடல. சீக்கிரம் வா, துணி எடுத்துகிட்டு சாயம்படத்துக்கு அந்த லைட்டாவது போட்டு விடலாம். வேலை ஃபுல்லாக கிடக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் காலையில் நேரமே கிளம்பணும். கொய்யாப்பழம் மாதிரி வேஸ்ட்டு. கொய்யாப்பழம் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில் செஞ்ச சாப்பாடுங்க இன்னுமே காலியாகலை. 1 டம்ளர் அரிசி போட்டு வச்சு இன்னும் எங்கள் வீட்டில் சோறு கிடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்றோன்னு பாருங்களேன். வேறு மடித்து வச்ச துணியை எடுத்து வைக்கல. ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, நான் போய் பாத்திரம் கழுவுறேன். மாமா பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. தலை உன் கை போட்டனே அப்படியே மின்னுது தலை. எடுத்துட்டேன்ட்டு துணி போய் எடுத்துட்டு காலையில் போட்ட துணி மறந்துட்டேன். ஆமாம், கையோடு இந்த துணியும் மடித்து இங்கே இருக்கிற துணியும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே துவைச்சி போட்டா வேலை முடிஞ்சிடும். நைட்டுக்கு என்னம்மா செய்கிறது? புளி சாப்பாடே இருக்கு தின்னு. ஒரு டம்ளர் போட்டு நம்ம வீட்டில் காலியாகலைன்னா நான் வெளியில் யாருக்கு போய் சொல்றது? நான் சோறே திங்கிறதில்ல. பார்த்தா இட்லியா பிரியா? ஓ, ராகி சேமியா. சேமியா மாதிரி செய்ய மாட்டியா? இப்படி தான் வச்சு செய்யணுமா? ஆ சொல்லுமா. நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் அதை சேமியா மாதிரி செய்வீங்க. நான் சாப்பிட்றேன், பாப்பா சாப்பிட்றாங்களாம் அப்படி செய்ய மாட்டேன். நீங்க இது நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்க விரவு கிடையாது இருக்குது, இது எப்படி திங்கிறது அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாலுமே ராகி சேமியா செய்யும் முறை இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து உப்பு தண்ணி இது பண்ணி அப்படியே வந்து ஒரு சட்னியா தேங்காய் பூ போட்டு கரும்பு சக்கரை போட்டு பெரட்டி சாப்பிடணும். இல்லைன்னா தாளிச்சு. எனக்கு மட்டும் காலையில் வச்சு புளிச்சோரத்தை தின்னடான்னு போட்டேன். இங்க இருங்க, கொடுத்தாலும் நீ திங்க மாட்டேன்.
ஓகேவா? அதனால எனக்கு பாப்பாவுக்கு உங்கள் அக்கா வருவாங்க, உங்கள் அக்காவுக்கு நான் இப்போ 3 பேத்துக்கு மட்டும். இன்னைக்கு கூட சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அப்புறம் என்ன? இல்லாட்டினாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க, நம்ம சாப்பிட்டா நம்ம இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, அவ்வளோதான். சரி, விளாக்னா நான் ஒரு இல்லை அக்காலாம் வருவாங்க, வரேன்னு சாப்பிட்டு விளாக சொல்லியிருக்காங்க. முடிச்சுக்கலாம். சாப்பிட்டு விளாக் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இடையில கொஞ்சம் நிமிஷம் வந்து வீடியோ எடுக்காம விட்டுட்டோம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் வந்து நாங்கள் போயிருந்தோம். அதே மாதிரி வந்து கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னீங்க, வீடியோ இருக்குது. கம்பெனிக்குள்ளே சொல்லித்தான் சேர்த்தாங்க நம்ம போகும்போதே. ஏன்னா நம்ம யூடியூபருங்கிறனால வந்து வீடியோஸ் எல்லாம் அலௌட் இல்லைப்பா, வெளியில் நீங்கள் வீட்டு அங்கிட்டு போய் நீங்கள் எடுத்துக்கிங்க, எதுவுமே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் அதனாலே கம்பெனி இருக்கிற இடத்த கூட காமிக்கிறது இல்லை, அதோட சரி. அதை மீறி நம்ம செஞ்சால் நல்லா இருக்காது, அதனால தான். அவங்களுக்கு வந்து நம்ம போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், வெளியே காமிக்கல வேண்டாம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து மாமாவோட தாய் மாமா அப்படிங்கிறனால நான் இன்னும் அதை டீட்டெயிலாக சொல்லலை. தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம். தனியாக நாங்கள் நாளைக்கு எப்படி இந்த விளாக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத 2 நாள் கழிச்சு விளாக் வரும். அந்த விளாகில் வந்து பாருங்கள் யார் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த விளாகில் வந்து தெளிவாக சொல்லுவோம். ஒரு பெரிய இமேஜ் அக்கா வந்ததுக்கப்புறம் பார்த்து. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இப்போ வரைக்கும் உட்காந்தேன், எங்கள் நாத்தனார் வரவே இல்லை. நானும் உட்காந்து பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரல. அவங்க கடையை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு தூக்கமே வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணேன், வருவாங்கன்ட்டு வரவே இல்லை. அவங்களுக்காகவும் சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சேன். இதனால தான் நான் செய்கிறதே இல்லை, ஏன்னா அவங்க வரேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதையே காலையில் கீழ்த்து நம்ம எனக்கு வந்து தோணுச்சுன்னா எடுத்து வெளியே வச்சிருவேன், இல்லை அப்படின்னா குப்பைக்கு தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாப்பாவும் மம்மாவும் தூங்கிட்டாங்க, நான் தான் நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு, வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். கையோடு வந்து பார்த்திங்கன்னா துவைச்ச துணியை வந்து அலாசி அந்த வடிகிறதுக்கு வந்து அந்த இது சேர் மேலே அதில் போட்டிருந்தேன், அது வடிஞ்சிருக்கும். கையோட காய போட்டு போய் வந்து நான் தூங்கிக்கிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காய போட்டேன். ஒரு நாள், அதாவது இன்னைக்கு கழுட்டின துணி தான் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் துவைச்சது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காயலை அப்படின்னு சொல்லி காய போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ துவைச்சது. சேர்லேயும் காய போட்டாச்சு, கட்டலையும் 2 பீஸ் காய போட்டாச்சு. எப்படியோ ஒரு வழியாக காய போட்டேன். இன்றைக்கி வந்து மாமாவுக்கு திட்டுறக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ளே துணி காய போட்டாவே சண்டை கண்டிப்பாக வரும். உங்கள் வீட்லேயும் வருமானு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை அடித்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே மட்டும் துணி காய போடவே கூடாது. இப்போ லைட்டாக அந்த ஈரம் வந்து லைட்டாக அந்த இது தான் இருக்குது. ட்ரையரில் போடலான்னு நினச்சேன், இதுக்கு மேலே அங்கே போய் ட்ரையரில் போடுறது அப்படின்ட்டு அப்படியே காயப்போட்டேன். சரி, ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். 1 டே விளாக் இது தான். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறோங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி பாதி வீடியோ எடுத்தேன், பாதி வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் அவசரமாக வேலை இருந்தனால எடுக்க மறந்துட்டேன். நான் அடுத்தடுத்து வேலை கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த விளாகில் கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.